நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமையான ஆசீர்வாதமான வாரத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் வந்து உடைய பாதத்திலே காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய நமக்கு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வலது கரத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திலிருந்து நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா என்ன உற்சாகமா சொல்லியா? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் பெருகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எதுமே சொல்ற கர்த்தர் நல்லவர்னே. எதுமே சொல்ற கர்த்தர் நல்லவர்னே. அல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை ஒருத்தர் படிங்க. சீக்கிரம் டக்குனு வாங்க, நேரம் இல்ல. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்துற பக்கத்துல வா சொல்லு. பயப்படாத சொல்லு. பயப்பட பக்கத்துல வா சொல்லு. பயப்படாத. அல்லேலூயா சொல்லு. தைரியமா சொல்லு. பயப்படாத. சும்மா என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு எங்க என்ன பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்ல. பார்த்து பக்கத்துல பாரு. சொல்லு சொல்லு சொல்லு. சொன்னியா? பயப்படாத சொன்னியா? அல்லேலூயா. நீ சொல்லும் போது நீ பயப்படாத. உனக்குள்ள அதிகாரம் இருக்குது. உனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. உனக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்குது. உனக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் உன் சகோதரனையும் உன் சகோதரியும் விடுதலையாகிறார். அல்லேலூயா. புரியுதா உனக்கு சொல்றது? உன் மேல இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆளுக்கு செய்கிற வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஆவியானவர் நீ சொல்லும் போது வார்த்தையை சொல்லும் போது யாரை பிடிச்சி கையை சொல்றியோ அவங்களுடைய வாக்கியம் மாற்றணும். அல்லேலூயா. சொல்லு. 10 நிமிஷம் சொல்லு. நல்ல வேகமா சொல்லு. பயப்படாத. அல்லேலூயா. எல்லாம் பயமுறுத்துகிற ஆவில ஓடி பயப்படாதீர்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு என்னைக்கு அற்புதம் செய்வாரு. என்னைக்கு உனக்கு பயப்பு இருக்கா? என்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கா? என்னைக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கா? எதுமே சொல்ல இன்றைக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ல இன்று முதல் நான் உங்களை பக்கத்துல பாத்து இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா விசுவாசமா இருக்காங்க. பக்கத்துல இன்று முதல் சொல்ல. பக்கத்துல சொல்ல. தயங்காத. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாமே விசுவாசம் வார்த்தை பக்கத்தை திரும்ப பார்த்து இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். சொல்ல திரும்ப சொல்ல. இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே நீ ஆவியில ஆனாலும் மாறும். எதுல மாறினா? ஆவியில ஆனா நீ வார்த்தையை சொல்லும் பொழுது உனக்குள்ள ஒரு அதிகாரம் மேல வரும். உனக்குள்ள அதிகாரம் வரும். உனக்குள்ள ஆவியான பலம் வரும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீ சொன்னா நடக்குமா நடக்காதா? நீ சொன்னா நடக்குமா நடக்காதா?
கத்த சொன்னாரு, உனக்கு கடுகு விதையளவு விசுவாசம். எந்த அளவு விசுவாசம்? கடுகு சிறுசு, அதில் விதை அதை விட மிக மிக ரொம்ப சிறுசு. அப்ப சொல்றாரு, அந்த கடுகு விதையளவு விசுவாசம் உனக்கு இருந்தா நீ என்ன சொல்றியோ அது அப்படியே உனக்கு நடக்கும். அல்லேலூயா. சொல்லிட்டியா? கர்த்தர் உனக்கு இடிப்பார் சொல்லிட்டியா? ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை என்கின்ற இடத்துல வந்து உனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அது கொண்டு வந்து வச்சுக்க. இப்ப வை ஒரே நிமிஷம் நீ கண்ணை மூடு. நீ என்ன பார்க்காத, யாரையும் பார்க்காத. ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஒரே நிமிஷம் கண்ணை மூடு. இன்றைக்கு காண்கின்ற அந்த எகிப்தியரை என்ற இடத்துல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ, உனக்கு என்ன கஷ்டமோ, உனக்கு எந்த வேதனையும், அது எப்பேற்பட்ட காரியமா நான் சரி, அதை ஒரு நொடியில நீக்குகிற கர்த்தர் நடுவில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணை துறக்காத. உன் மனசுக்குள்ளே கொண்டு வா, மனசுக்குள்ளே வா, ஆவிலே வா. நீ சொல்லு, உனக்குள்ளே சொல்லு. இன்றைக்கு அது என்ன பிரச்சனை தெரியாது, என்ன காரியமா தெரியாது, அது உன் தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி நீ என்றைக்கும் சொல்லு, என்றைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற துன்பம், இன்னைக்கு இருக்கிற வேதனை, இன்னைக்கு இருக்கிற போராட்டம், இன்னைக்கு இருக்கிற வியாதி, இன்னைக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்கள் இனி பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை சொல்றேன்? ஆமென். அல்லேலூயா. சொன்னியா? கடவுளை சொன்னியா? இன்னைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி வாழ்நாள பார்க்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் அற்புதமாக நடத்துவார். அவன் சொல்ல போறோம். ஒரு போராட்டம் முடிவுக்கு வந்தது. சொல்லு, பக்கத்துல பாரு, சொல்லு. உன் போராட்டம் முடிவுக்கு வந்தது. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 57:3 கொஞ்சம் படிச்சுட்டு நான் செய்திக்கு வரேன். சங்கீதம் 57:3 வா. என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் உன்னை யாரெல்லாம் விழுங்க பார்க்கிறாங்க, அந்த விழுங்க பார்க்கிறவன் என்ற இடத்துல உன் பிரச்சனை கொண்டு வந்து வை. திரும்ப சொல்றேன், இதெல்லாம் ஆவியில எழுதப்பட்ட வார்த்தைகள். என்னை அப்படியே நீ மடிஞ்சு போயிடுவியா என்பதை பிசாசானவன் தந்திரமாக பல நெருக்கங்களை, பல பிரச்சனையை, கஷ்டத்தை உன் வாழ்க்கையை கொண்டு வந்து உன்னை என்ன பண்ண போறான்? உன்னை விழுங்க பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் வார்த்தை போடுறாரு இப்ப காதுல. அந்த பக்கத்துல சொல்லு, நான் பாதாளத்துக்கு போறவன் அல்ல, நான் பரலோகத்துக்கு சொல்லலாம். நான் பாதாளத்துக்கு போறது கிடையாது, நான் பரலோகத்துக்கு போறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? நீ எங்க போறாளே? பரலோகத்துக்கு. அல்லேலூயா. இந்த பரலோகத்தின் பிசாசானவன், இந்த பரலோகத்தின் தேவன், இந்த பூமிக்குரிய பிசாசானவன், பாதாளத்துக்குரிய பிசாசானவன், கர்த்தர் வார்த்தை மன்னிப்பார், பாதாளத்துக்குரிய பிசாசானவன் பரலோகத்துக்குரிய ராஜாவின் சன்னிதானத்துக்கு, ராஜ்யத்துக்கு நீ போகாதபடி உனக்கு பலவிதமான துன்பங்களை, பலவிதமான துயரங்களை, வேதனைகளை, கஷ்டத்தை, வியாதியை, பலவிதமான உபத்திரங்களை கொண்டு வந்து உனக்குள்ளே வச்சு உன்னை என்ன பண்றாங்க? விழுங்க பார்க்கறான். அல்லேலூயா. பாதாளம் உன்னை விழுங்க பார்க்குது. அல்லேலூயா. அப்ப எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, நான் பாதாளத்திலே போய் படுக்கை போட்டாலும் உமது கரம் அங்கேயும் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனை, பாதாளத்தை போய் படுக்க போட்டாலும் தெரியுமா? பாதாளத்துக்கு என் வாழ்க்கை போற மாதிரி இருந்தாலும், நான் போற மாதிரி இருந்தாலும் என் தேவன் என்னை அங்கேயும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? எங்கிருந்து ஒத்தாசை வரும் உனக்கு? எங்கிருந்து வரும் ஒத்தாசை? இந்த மாதம் உனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வரும்? இன்னும் வேலை நடக்கல, இன்னும் காரியம் நடக்கல, இன்னும் விரும்பினது வரல, கவலைப்படாத. ஒத்தாசை எங்கிருந்து வரும்? அல்லேலூயா. வரும், தானா வரும்.
தானா வருமா வராதா? தானா வருமா வராதா? தானா வரும். எதுவுமே சொல்ல வருங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. ஆமென். கண்டிப்பா வரும். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். பக்கத்துல பாச பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி உன்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இப்ப நேரா செய்திக்கு நான் போறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிக்க. 1 சாமுவேல் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை வெட்டி உன்னை குத்தி உன்னை ரட்சிக்கிற தேவன் அல்ல. அப்படி என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்படின்னா உன்னை வற்புறுத்தி உன்னை தொல்லை பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வைக்க வேண்டிய அவசியம் யாருக்கு கிடையாது? அவருக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க தெளிவா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ரட்சிப்பு இலவசமானது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டு. இன்றைக்கு சபைக்கு வந்த நமக்கு ரட்சிப்பு உண்டு. சபைக்கு வராமல் இருப்பதற்கு ரட்சிப்பு உண்டு. எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் பொறுமையா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? எல்லாரும் யாருடைய பிள்ளைகள்? இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்டவர்கள், இனி உருவாக்கப்பட்டவர்கள், இனி பிறக்க போற எல்லாரும் யாருடைய பிள்ளைதான்? இது உண்மை. அது தெரியாம தான் பல பேர் இன்னும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது ஆதாம் உண்டாக்கப்பட்டது உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. ஆதாமை படைத்தவர் தேவன், யாராலும் மறக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப உண்டாக்கினவர் தான், இனி பிறக்க போவர் உண்டாக்குவது யார்தான்? அவர்தான். வேதம் அழகா சொல்லுகிறது, சிருஷ்டிகரை அவர்கள் தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். இப்படி மாறிட்ட மனுஷன். படைத்தவரை, நம்மை உருவாக்கினவரை மறந்து மனுஷனால் படைக்கப்பட்டதை தேவன் மனுஷன் வணங்கி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? சிருஷ்டிகரை உருவாக்குகிறவரை வணங்காமல் மனுஷன் படைத்ததை, மனுஷன் உருவாக்கினதையே மனுஷன் என்ன பண்றான்? வணங்குறான். ஹல்லேலூயா. அவர்கள் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்கிறார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடைய. யுத்தம் யாருது? யுத்தம் யாருது? யுத்தம் யாருது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. பட்டயத்தை எடுக்க வேணாம், நீ ஈட்டி எடுக்க வேணாம். யார் செய்வார் யுத்தம்? யார் செய்வார் யுத்தம்? இன்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை என்ன பண்ண மாட்டீங்க? யுத்தம் யாருது? ஹல்லேலூயா. நீ முயற்சி பண்ணாத, நீ வீண் முயற்சி செய்யாத, உன் அறிவில போகாத, சுய புத்தியில போகாத, உன் பலத்துல போகாத, மனுஷனை நம்பி போகாத. யார் நம்பி நில்லு? யார் நம்பி நில்லு? பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிப்பு வராது. யுத்தம் யாரு? யார் உனக்கு உதவி செய்வாரு? யார் உன்னை ரட்சிப்பாரு? ரட்சிப்புன்னா விடுதலை. நல்லா புரிஞ்சுக்கோ. ரட்சிப்புன்னா விடுதலை. விடுதலை இல்லாமல் இருக்கிற உனக்கு பட்டயமோ ஈட்டியோ தேவையில்லை. யார் வருவார் உனக்காக யுத்தம் செய்ய? எதுவுமே சொல்ற கர்த்தர் எனக்காக வருவார். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? அதுதான் முக்கியம். எது முக்கியம்? எனக்கு பயப்படுகிற பயம் அவருக்கு முன்பாக செல்லும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்கு உண்டா? கர்த்தருக்கு பயந்தவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் உனக்கு சமாதானம் வராது.
அடிக்கிறதுனாலயோ உதைக்கிறதுனாலயோ சண்டை போறதுனாலயோ கத்துறதுனாலயோ வாக்குவாதம் பண்றதுனாலயோ உன் வீட்டுல சமாதானம் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கணும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குவாதம் பண்றதுனாலயோ சண்டையிடுறதுனாலயோ விடுதலை வருமா? அது அதிகமாகுமே தவிர எது வராது, எது வராது? சமாதானம் வராது, ரட்சிப்பு வராது, விடுதலை வராது. இப்ப தெளிவா புரிஞ்சுக்கோ. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு அப்படிதான், சபைக்கு அப்படிதான். அநேக பேர் என்ன பண்றாங்க? இந்த ஊழியத்துக்கு எதிராக அநேக ஊழியத்துக்கு எதிராக என்ன பண்றாங்க? பேசுறாங்க, எழுப்புகிறார்கள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிந்து இப்ப கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். உனக்கு எதிராக எழுப்பி வருகிறவர்கள், உன் வீட்டுக்கு எதிராக, உன் குடும்பத்துக்கு எதிராக, உன் நிம்மதியை கிடைக்கும்படி, சமாதானத்தை கிடைக்கும்படி யார் எழுப்பி வருகிறாரோ கர்த்தர் உனக்கு முன்பாக நின்று அவளை கர்த்தர் முறியடிப்பார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க, நல்ல கவனமா இருங்க. பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. யுத்தம் அவருடையது. நீ யுத்தம் பண்ணாத, வீட்டுல யுத்தம் பண்ணாத, வீட்டுல சண்டை போடாத. யாரோ சபைக்கு எதிராக எழுப்பினாலும் பொறுமையோடு இருக்கிற நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அவர் பூமியின் கடைபிடி மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுவார், ஈட்டியை உரிப்பார், வில்லை ஒடிப்பார், ரதங்களை எழுப்பினார், சுட்டரிப்பார். நீயே கலங்குற, நீயே வேதனைப்படுற. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திரு. அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாயிடு. பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் வாக்குவாதத்தினாலும் பொறாமையினாலும் சண்டையினாலும் முறையிடுதினாலும் கத்தத்தினாலும் வீட்டுல சமாதானம் வராது. உனக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பொறுமையாரு. திரும்ப சொல்லு, உனக்கு கையில சொல்லு. ஆவியானவர் சொன்ன வார்த்தை உனக்கு பக்கத்துல பார்த்து உனக்கு சொல்லு, உனக்கு ஒண்ணு நடக்காது. சொல்லு, உனக்கு ஒண்ணு நடக்காது. நல்ல தெய்வம் சொல்லு, ஒண்ணு நடக்காது. இன்னும் மேல போய் சொல்லு, உனக்கு தீமை நடக்காது. சொல்லு, உனக்கு தீமையா வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. ஆமென் சொல்லு பாப்போம். அப்ப 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசி. உனக்குள்ள அந்த விசுவாசத்தின் வல்லமை பெருகட்டும். கர்த்தருடைய ஆவியிலே உன்னை உயிர்ப்பிக்கட்டும். சோர்ந்து போயிருக்கிற உனக்கு, திடனற்ற இருக்கிற உனக்கு, பலனற்ற இருக்கிற உனக்கு, சத்துவமில்லாத இருக்கிற உனக்கு கர்த்தரே உனக்கு பலனாக வரட்டும். உன் நம்பிக்கை கெட்டு போகாதபடி, விசுவாசம் கெட்டு போகாதபடி ஆவியானவர் உங்களை கிரியை செய்ய போகிறார். 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20:15 எடுத்து வாசி. 2 நாளாகமம் 20:15. நல்ல வேகமா. சகல யூத ஜனங்களை கோத்திரத்தாரே, எனக்கு சரியா கேட்கல. எருசலேமின் குடிகளே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான, எனக்கு சரியா படிக்கல, எனக்கு கேட்கல. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் ஜனங்களே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் வார்த்தை போது திரும்ப படி, அந்த வார்த்தை படி. நான் சொல்றது பாரு, உனக்கு எப்படி விசுவாசம் வரும் எனக்கு தெரியாது. நீ எப்படி இந்த ஆவியில நிரம்பி எனக்கு தெரியாது. எப்படி இந்த வசனத்தை உனக்குள்ள கொண்டு வர எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நல்ல கேளு. இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி சொல்லுகிற வார்த்தை கேளு நல்லா. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமில் வாழ்ந்து
கொண்டிருக்கிற வியாசப்படி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளமான கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணாத, நீ பணம் படத்தை பார்த்து நீ பயப்படாத, அதிகாரம் படத்தை பத்தி நீ பயப்படாத, ஆள் பணம் இருக்கிறத பார்த்து நீ பயப்படாத. உன் பக்கத்தில் கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமம் செய்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, நீ பயப்படாத. யார் வேணாலும் வந்து உன் வாசல் வழியா, யார் வேணாலும் வந்து உன் குடும்பத்துக்கு எதிராங்க, உனக்கூட இருக்கிறவர் இந்த உலகத்தில் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளமான இந்த கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாமலும் கலங்காமல் இரு. நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கழுவுற, நீ ஏன் அழுகுற, நீ ஏன் துக்கத்தோட இருக்கிற, ஏன் வேதனையோட இருக்கிற, ஏன் உனக்குள்ள போராட்டம், ஏன் உனக்குள்ள மன கஷ்டம், ஏன் நித்திய சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக் கொள். எப்படி ஏந்திருக்கணும், எப்படி ஏந்திருக்கணும், எப்படி ஏந்திருக்கணும் இருக்கும்போது வசனம் சொல்லுது, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. ஹல்லேலூயா. தூசி உதறிவிடு. ஏன் அதை வச்சு சுமக்கிற, ஏன் மேலே வச்சிருக்க தூசியை, தூசியை தட்டிடு, பிரச்சனையை நீக்கி, உபத்திரத்தை நீக்கி போடு. ஏன் கூட வச்சிருக்கிற தூசியை உதறி போட்டு நீ என்னெல்லாம் மேல நினைக்கிறியோ, எதெல்லாம் பிரச்சனை நினைக்கிறியோ, எதெல்லாம் உனக்கு போராட்டம் அதெல்லாம் தூக்கி என்ன பண்ண போட்டு எழுப்பி பாரு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏராளமான அந்த கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணாத, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. யார் சொல்றாரு, யார் சொல்றாரு உனக்கு, யார் சொல்றாரு சொல்லு. பக்கத்துல பார்த்து என்ன பண்ணாத, எதுக்கும் யாருக்கும் பயப்படாது, எதுக்கும் கலங்காது. ரெண்டு வார்த்தை சொல்லு, யாருக்கும் பயப்படாது, எதுக்கும். திரும்ப சொல்லு, யாருக்கும் பயப்படாது, எதுக்கும் கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஏராளமான கஷ்டத்தை பார்த்து, ஏராளமான பிரச்சனையை பார்த்து கலக்கத்தோடு இருக்கிற சகோதர சகோதரி கர்த்தர் சொல்றாரு, நீ அவளை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்றாரு. யார் சொல்றாரு உனக்கு, யார் சொல்றாரு? இது கர்த்தருடைய வார்த்தை, மனுஷ வார்த்தை கிடையாது. நீ என்ன பண்ணாத, அப்படியே 100 மடங்கு என்ன பண்ண, நம்பு, விசுவாசி, அற்புதங்களை செய்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமல் இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யுத்தம் யாருது அல்ல, உங்களுடைய அல்ல,
இது தேவனுடைய கிடைத்தது. ஹல்லேலூயா. அந்த சத்துருக்களை முறியடிப்பது யாரு? அந்த சத்துருக்களை துரத்துவது யாரு? அந்த சத்துருக்களை சங்காரம் பண்றது யாரு? நீ எதுவுமே பண்ண, நீ பட்டயத்தை எடுக்காத, நீ ஈட்டி எடுக்காத, நீ பிரச்சனை பண்ணாத, சண்டை போடாத, வாக்குவாதம் பண்ணாத. எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடு? யார்கிட்ட கொடு? யார்கிட்ட கொடு? நீ பயப்படாமலும் நீ கலங்காமலும் அமைதியாயிரு. உனக்காக உன் தேவன் வந்து யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்க. ஒரே ஒரு வசனம் ஏசாயா முடிச்சோம் 41. ஏசாயா 41:12 எடுத்து வாசிங்க. முடிச்சிருவோம். அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். உன்னோடு போராடினவர்களை யாருன்னு பாரு. யார் பாரு? இன்னும் உன்னை விட்டு இந்த பிரச்சனை போகலையா? என்ன இந்த பொல்லாத மனுஷன் உன்னை விட்டு விலகலையா? இந்த கஷ்டம் தீரலையா? உபத்திரம் மாறலையா? வியாதியில சுகம் கிடைக்கலையா? பாரம் விலகலையா? வேதனை விலகலையா? உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஹல்லேலூயா. 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 விசுவாசிகள் எனக்கு தெரியுது. எனக்கு நீ விசுவாசிகள் எனக்கு தெரியுது. இந்த வசனம் உனக்கு புரியலன்னு தெரியுது. என்றைக்கு காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டேன். ஏராளமான அந்த கூட்டத்தை பார்த்து என்ன பண்ணாத, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்ற. என்ன சொல்றாருன்னா, உன்னோட போராடினவர்களை உனக்கு வாழ்க்கையில் என்ன உனக்கு போராட்டம் பாரு. எது உங்ககிட்ட போராடினே இருக்கு? எது உன்னால முடியல? இது என்னை விட்டு போகணும், இந்த பிரச்சனையை வழி அடியோடு மறையணும், அது விலகவே மாறுது, இதுல இருந்து என்னால தப்பிக்கவே முடியல, வெளியே வர முடியல. எது இருக்குது? எந்த பிரச்சனை? எந்த பிரச்சனை? கர்த்தர் சொல்ற, உன்னோட போராடி கொண்டிருக்கிற போராடினவர்களை தேடியும். ஹல்லேலூயா. புரியுதா? புரியுதா? வார்த்தை புரியுதா? எது கூட நீ போராடி இருக்கிற, ஒரு வேலை அதனுடைய வருமானமா இருக்கலாம், நல்ல வருமானமா இருக்கலாம், இல்ல கடன் பாரமா இருக்கலாம், இல்ல பொல்லாத மனுஷனுடைய பிரச்சனையா இருக்கலாம். உனக்கு என்னென்ன தோணுதோ, எது எதுல உனக்கு போராட்டமா இருக்குதோ, அவைகளை இனி வாழ்க்கையில நீ காண மாட்டான். ஹல்லேலூயா. 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 எதுமே நம்புற, எதுமே விசுவாசிக்கிற. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணி கூட பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி உன்னை வேதனைப்படுத்தி உன்னை உபத்திரப்படுத்தி யுத்தம் செய்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நாளும் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற, யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த மனுஷரை ஒன்றுமில்லாமல் என் பொருள் ஆவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் என் பொருள் அவெல்லாம் காணவே மாட்டேன், இருக்கவே மாட்டாங்க. எதுவுமே சொல்றேன், என்னோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள், எனக்கு எதிராக பேசுகிறவர்கள் இந்த பூமியிலேயே இருக்க மாட்டாங்க. தைரியமா சொல்ல முடியுமா? தைரியமா சொல்றியா? தைரியமா சொல்றியா? என்னோட யுத்தம் பண்ணினவர்கள் இந்த பூமியில என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நான் அமைதியா வந்துடுவேன். ஏ பிளாக்ல கீழே வந்து இறங்கி வந்தேன்னா அழகா வந்து இருப்பேன். பின்னாடி பேசுறவன், முன்னாடி பேசுறவன், அங்க பேசுறவன், இங்க பேசுறவன், என்ன வேணாலும் நீ பேசு. என்னோட யுத்தம் பண்ணின நீ இந்த பூமியிலே இருக்க மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். விசுவாசியா? நம்புறியா? யார் யாரெல்லாம் உனக்கு வேற பேசணும், யார் வேணா உனக்கு எதிராக மாட்டான். உனக்கு முன்னாடியே கர்த்தர்களை முறியடிப்பது நீ பார்ப்ப. யுத்தம் நீ செய்வனா, நீ பட்டயத்தை எடுக்க வேணா, நீ ஈட்டி எடுக்க வேணா. யுத்தம் யாருக்கு? யுத்தம் யாருக்கு? கர்த்தர் உனக்கு யுத்தம் செய்ய மாட்டாரா? அமைதியா இரு. ஹல்லேலூயா. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னோட போராடினவர்களை தேடிய காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணினவர்களை அவர்கள் ஒன்றுமில்லாமல் என்பொருள் அவர்கள் இருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் பூமியில வைக்கவே மாட்டார், வைக்கவே மாட்டார். யாரெல்லாம் என் நினைவுல வர்றாங்களோ அத்தனை பேரை கர்த்தர் பூமியில என்ன பண்ண மாட்டாரு, வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒண்ணு ரட்சிக்கணும், இல்ல
சொல்லு. ஒண்ணு ரட்சிக்கணும் இல்ல முடிச்சிடணும். சொல்லு. ஒண்ணு ரட்சிக்கணும் இல்ல முடிச்சிடணும். சொல்லு. முடியாண்டுறா கதையா முடிச்சிருச்சு. போதும் போதும். ஹல்லேலூயா. போதும். நீதிமானுக்கு விரோதமாக எழுப்புகிறவர்கள் முறியடிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நீ யாரு? நீ யாரு? ரத்தத்துல கழுவப்பட்ட நீ யாரு? தேவ ஆவியை பெற்ற நீ யாரு? நீ நீதிமான். உனக்கு எதிராக யார் எழுப்பினாலும் சரி கர்த்தரை முறியடிப்பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் அமைதியாயிரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. என்னெல்லாம் பிரச்சனை இருக்குதோ இந்த மாதத்தோட எல்லாம் உன்னை விட்டு போயிடும். கர்த்தர் செய்வார். உனக்கு ஒரு புதிய ஆண்டிலே கர்த்தருடைய மகிழ்ச்சியை கொண்டு வரப்படுறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மகிமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கார். அந்த வார்த்தை உங்ககிட்ட வரும்போது உன் வாழ்க்கையே வேற மாதிரி கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. எதிர்மறை வாக்குத்தத்தத்துக்காக அவங்களை காத்திருக்கிறார். ஆமென். அற்புதங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிக்கட்டும். நேரம் கடந்து சென்று விட்டது. மீதியை நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அறிவிப்பை